மேலும் 16 லட்சம் பெண்கள் பயன்பெறும் வகையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை விரிவாக்கம். வரும் நாட்களில் மகளிர் உரிமை தொகை உயரும் என முதல்வர் ஸ்டாலின் பேச்சு. பாராட்டுக்களை எல்லாம் தலையில ஏத்திக்காம நெஞ்சில ஏந்தி தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் ஆகியோர் வழங்கி இருக்கக்கூடிய உணர்வோடு சொல்றேன், இந்த 1000 ரூபாய் என்பது ஒரு தொடக்கம் மட்டும்தான். மாபெரும் வெற்றி பெற்றிருக்கிறது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இலவசம் என கொச்சைப்படுத்தியவர்கள் கூட தங்கள் மாநிலங்களில் செயல்படுத்தியுள்ளதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மாபெரும் வெற்றி பெற்றிருக்கு. மக்கள் நல திட்டங்களை இலவசங்கள்னு கொச்சைப்படுத்துறவங்க கூட இந்த திட்டத்தை அவங்க மாநிலங்களை செயல்படுத்த தொடங்கிட்டாங்க. கலைஞர் உரிமை தொகை உள்ளிட்ட மகளிர் நலத்திட்டங்களால் பெண்களின் செலவு மிச்சமாகி உள்ளது. தங்கள் பொருளாதார வலிமையை பெண்கள் உயர்த்தியுள்ளனர் என்றும் முதல்வர் பேச்சு. இப்படி திராவிட மாடல் அரசினுடைய முத்திரை திட்டங்கள், அந்த திட்டங்களை முதலீடா மாற்றி தங்களுடைய பொருளாதார வலிமையை தமிழ்நாட்டு பெண்கள் உயர்த்தி இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் நடைபெறுவது பெண்களுக்கான ஆட்சி என உதயநிதி பேச்சு. அனைத்து நலத்திட்டங்களும் பெண்களை மனதில் வைத்தே தீட்டப்படுகிறது என்றும் கருத்து. இன்னைக்கு பெண்கள் பல துறைகளில் முன்னேறி வர்றதையும் சாதிக்கிறதையும் பார்க்கும்பொழுது நாம ஒவ்வொருத்தரும் பெருமையோடு சொல்லலாம், இதுதான் எங்கள் தமிழ்நாடு, இதுதான் எங்கள் தமிழ் பெண் அப்படின்னு பெருமையோடு சொல்லிக்கொள்ற அளவுக்கு நம்முடைய மாநிலம் இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தேர்தலை மனதில் வைத்தே மகளிர் உரிமை தொகை திட்டத்தை விரிவுபடுத்துகிறது திமுக அரசு. 30 லட்சம் பேருக்கு என அறிவித்துவிட்டு 17 லட்சம் பேருக்கு மட்டுமே வழங்குவதாகவும் அதிமுக குற்றச்சாட்டு. காவிரியின் குறுக்கே மேகதாது அணை திட்டத்தை நிறைவேற்ற கர்நாடக அரசு மும்முரம். 30 பேர் கொண்ட குழுவை அமைத்தது கர்நாடக அரசு. மேகதாது அணை கட்ட குழு அமைக்கப்பட்டதற்கு எடப்பாடி கே. பழனிசாமி கண்டனம். திமுக ஆட்சியில் காவிரியில் தமிழக உரிமைகளை விட்டுக் கொடுப்பது வாடிக்கையாகிவிட்டதாக விமர்சனம். மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக அரசின் முயற்சியை தமிழகம் ஒருபோதும் அனுமதிக்காது. நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் திட்டவட்டம். தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் இன்று டெல்லி பயணம். தேர்தல் கூட்டணி தொடர்பாக அமித்ஷா உள்ளிட்டோரை சந்தித்து ஆலோசிக்க திட்டம். அமலாக்கத்துறை ஆதாரம் கொடுத்தும் கூட அமைச்சர் கே.என். நேரு மீது வழக்கு பதிய மறுக்கிறார்கள். பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. ஈரோட்டில் வரும் 18ஆம் தேதி தாவேக தலைவர் விஜயின் பரப்புரைக்கு ஏற்பாடு. காலை 11 மணி முதல் பிற்பகல் 1 மணிக்குள் நிகழ்ச்சி நடைபெறும் என்று தாவேக நிர்வாகி செங்கோட்டையன் பேட்டி. சென்னையில் ஒரே நாளில் முழு கொள்ளளவை எட்டிய 3 முக்கிய ஏரிகள். 1.5 ஆண்டுகளுக்கு குடிநீர் பற்றாக்குறை வராது என நீர்வளத்துறை அதிகாரிகள் தகவல். நாமக்கல்லில் முட்டை பண்ணை கொள்முதல் விலை புதிய உச்சம். ஒரே நாளில் 5 காசுகள் உயர்ந்து 6 ரூபாய் 15 காசுகளாக நிர்ணயம். திருப்பரங்குன்றம் தீபத்தூண் சர்ச்சை தொடர்பான வழக்கு வரும் திங்கட்கிழமைக்கு ஒத்திவைத்தது உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தமிழக அரசு நீதிமன்ற அவமதிப்பு செய்திருப்பதாக பாஜக எம்பி அனுராக் தாக்கூர் விமர்சனம். மக்களவையில் சபாநாயகர் இருக்கையை முற்றுகையிட்டு திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளி.
2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிக்கு 11,718 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. பிரதமர் மோடி தலைமையில் நடந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். டெல்லி, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களில் நிலவும் கடும் பனிப்பொழிவு வரும் நாட்களில் மேலும் அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. டெல்லியில் காற்று மாசை தடுக்க விரிவான நடவடிக்கை எடுக்க வேண்டும். பிரச்சனையை தீர்க்க அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என மக்களவையில் ராகுல் காந்தி பேச்சு. கேரளாவில் நடிகை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு 6 பேருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது எர்ணாகுளம் நீதிமன்றம். பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் மீண்டும் கிரிக்கெட் போட்டிகள் நடத்த அனுமதி. நகரின் நற்பெயருக்காக மட்டுமே அனுமதி வழங்கப்படுவதாக துணை முதல்வர் டி.கே. சிவக்குமார் பேச்சு. தாய்லாந்து, கம்போடியா இடையே மீண்டும் போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்து. இரு நாட்டு பிரதமர்களுடன் கலந்துரையாடி அமைதி முயற்சி கொண்டு வந்ததாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் கருத்து. ரஷ்ய அதிபர் புதினை சந்திக்க 40 நிமிடங்கள் காக்க வைக்கப்பட்ட பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப். புட்டின் அண்மையில் இந்தியா வந்திருந்த நிலையில் உறவை மேம்படுத்தும் பாகிஸ்தான் முயற்சியில் பின்னடைவு. ரஷ்ய தாக்குதலில் தாயை இழந்த உக்ரைன் சிறுவன். 11 வயது குழந்தையின் குரலில் கண்கலங்கிய ஐரோப்பிய யூனியன் நாடாளுமன்றம். I will help you, no worries. It was the last time when I saw my mom and the last time when I was able to say goodbye. இந்தியா வந்தார் கால்பந்து ஜாம்பவான் லியோனல் மெஸ்ஸி. கொல்கத்தா விமான நிலையத்தில் கால்பந்து ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு. மீண்டும் மல்யுத்த களத்திற்கு திரும்பும் வினேஷ் போகத் அடுத்த ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க உள்ளதாகவும் அறிவிப்பு.